இன்று 3/8/24 2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பகவான் குழந்தைகளை எப்போதும் அன்பாக அழைப்பார். இனிமையான குழந்தைகளே, இது எல்லையற்ற மிகப்பெரிய மேடையாகும். இதில் ஆத்மாக்களாகிய நீங்கள் நடிப்பதற்காக கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட பாகம் இருக்கின்றது. இது தலைப்பு எவ்வளோ அழகாக சொல்கின்றார் பாருங்கள். ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லுகின்றார். இது எல்லையற்ற, எல்லை கிடையாது, இதற்கு எல்லையற்ற மிகப்பெரிய மேடையாகும். இந்த மேடை மிகப்பெரிய மேடை. இந்த மேடையில் மிகப்பெரிய மேடையில் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஆத்மாக்களாகி நீங்கள், பகவான் சொல்றாரு, இதில் ஆத்மாக்களாகி நீங்கள் நடிப்பதற்காக கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பெரிய மேடையில் நடிப்பதற்காக நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட பாகம் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட பாகம் இருக்கின்றது. இதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது நிச்சயிக்கப்பட்டது. எது நினைத்தாலும் யாராலும் எந்த மாற்றமும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டதை நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று தலைப்பில் சொல்லுகின்றார். கேள்வி: கர்மாத்தீத் நிலையை பலனாக அடைவதற்கான முயற்சி என்ன? கர்மாத்தீத் என்றால் கர்மத்தை வென்றவர்கள். கர்மாத்தீத் என்றால் கர்மத்தை வென்ற நிலை. கர்மம் செய்கின்ற நிலையை, நாம் செய்த வினையை நாம் அனுபவிக்கணும். அதை வெல்ல வேண்டும். அதாவது கர்மாத்தீத் அந்த நிலையை வெல்ல வேண்டும் என்றால் அதன் வெல்ல வேண்டும். கர்மத்தை வென்றவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. கர்மாத்தீத் என்றால் இந்த நிலையை பலனாக அடைவதற்கு முயற்சி என்ன செய்ய வேண்டும்? இந்த நிலையை, கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்கு பலனாக என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்று பகவான் கேள்வியை கேட்கின்றார். பகவானே பதிலையும் சொல்கின்றார். கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டுமெனில் முழுமையாக பலியாகிவிட வேண்டும். கர்மத்தை, நாம் செய்த கர்மா என்று சொல்லுகின்றோம். கர்மத்தையும் வெல்லலாம் என்று இறைவன் சொல்லுகின்றார். கர்மாத்தீத், கர்மத்தை வென்ற நிலையை அடைய வேண்டுமெனில் முழுமையாக சரண்டர். பலி என்றால் சரண்டர் ஆகிவிட வேண்டும். எனது என்று எதுவும் இல்லை. எனது எல்லாம் எனது என்ற நிலை எதுவும் இல்லை. கண்ணால் பார்க்கின்ற பொருட்கள் அத்தனையும் அழிகின்ற பொருள்கள். எதுவும் நிலையில்லாதது. அனைத்தையும் மறந்திருக்கும் பொழுது தான் கர்மாத்தீத் நிலை அடைய முடியும். எல்லா பொருட்களையும் மறந்து இருக்கும் பொழுதுதான் கர்மத்தை வென்ற நிலை அடைய முடியும். யாருக்கு செல்வம், பொருட்கள், செல்வங்களின் நினைவு வருகிறதோ அவர்கள் கர்மாத்தீத் நிலையை அடைய முடியாது. யாருக்கு பொருட்கள் மீதும், செல்வங்களின் மீதும், பணத்தின் மீதும் ஆசையும் எண்ணமும் நினைவும் வருகின்றதோ அவர்கள் கர்மாத்தீத் நிலையை அடைய முடியாது. அதாவது கர்மத்தை வெல்ல முடியாது. அதனால் தான் இறைவன் கூறுகின்றார், நான் ஏழை பங்காளனாக இருக்கின்றேன். அதனால் தான் இறைவர் கூறுகின்றார், நான் ஏழை பங்காளனாக இருக்கின்றேன். ஏழை குழந்தைகள் விரைவாக சரண்டர் ஆகிவிடுகின்றனர். ஏழை குழந்தைகள் விரைவாக சரண்டர் ஆகிவிடுகின்றனர். எளிதாக அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க முடியும். அப்படி இருந்தால்தான் எளிதில் அனைத்தையும் மறந்து ஒரு தந்தை என்றால் இறைவனுடைய நினைவில் இருக்க முடியும் என்பதை இறைவன் இந்த கேள்விப்பதிலில் சொல்லுகின்றார். ஒவ்வொரு வாணியிலும் முரளிலும் கேள்விப்பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன். இந்த வாணியில் நாம் கேள்விப்பதிலை முடித்துவிட்டோம். அடுத்தது தாரணை. தாரணை என்றால் நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான சாரம். 1.1 எவ்வாறு தந்தை அன்பு கடலாக இருக்கின்றாரோ அவ்வாறு மாஸ்டர் அன்பு கடலாக ஆகிய அன்பாக காரியங்களை சேவிக்க வேண்டும். கோபப்படக்கூடாது. யாராவது கோபப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் நீங்கள் யாராவது கோபப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். கோபப்படக்கூடியவர்கள் படுவார்கள். ஆனால் நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள், பாபா குழந்தைகள், இறைவன் குழந்தைகள் கோபப்படக்கூடாது என்று கூறுகின்றார். 2வது பாயிண்ட், புத்தியினால் இந்த பழைய துக்கமான உலகை மறந்து எல்லையற்ற சந்நியாசி ஆக வேண்டும்.
நம்மளுடைய புத்தியினால் எல்லையற்ற இந்த பழைய துக்கமான உலகை மறந்து எல்லையற்ற சந்நியாசி ஆக வேண்டும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினங்களில் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். அதாவது ஞான ரத்தினம் என்றால் இந்த முரளியில் வருகின்ற மகா வாக்கியங்களை தானம் பண்ண வேண்டும். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். வரதானம் விகாரங்கள் என்ற விஷ பாம்புகளை கழுத்து மாலையாக ஆக்கக்கூடிய சங்கரருக்கு சமமாக தபசி மூர்த்தி ஆகுக. இவருடைய விளக்கம், அதை மீண்டும் ஒரு முறை வரதானத்தை சொல்கின்றேன். விகாரங்கள் என்ற விஷப்பாம்புகளை கழுத்து மாலையாக ஆக்கக்கூடிய சங்கரருக்கு சமமாக தபசி மூர்த்தி ஆகுக. என்னுடைய விளக்கம், இந்த பஞ்ச விகாரங்கள் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற 5 விகாரங்கள் எது உலக மக்களுக்கு விஷப்பாம்புகளாக இருக்கின்றனவோ அந்த பாம்புகள் யோகி மற்றும் பிரயோகி, அதாவது யோக சக்தியை பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆத்மாக்களாகிய உங்களுடைய கழுத்து மாலையாக ஆகிவிடுகின்றன. பிராமணர்களாகிய உங்களுடைய மற்றும் பிரம்ம பாபாவினுடைய இந்த அசிரிதி தபசி சங்கரர் சொரூபத்தினுடைய நினைவு சின்னமாகின்றது. இன்று வரையிலும் பூஜிக்கப்படுகிறது. இரண்டாவது, இந்த பாம்பு குசியில் நடனமாடுவதற்கான மேடை ஆகிவிடுகிறது. ஸ்திதியைத்தான் மேடையாக காண்பிக்கிறார்கள். எப்பொழுது விகாரங்களின் மீது அப்படிப்பட்ட வெற்றியாளர் ஆகின்றீர்களோ அப்பொழுதே தபசி மூர்த்தி, பிரயோகி ஆத்மா என்று சொல்ல முடியும். ஸ்லோகன், யாருடைய சுபாவம் இனிமையானதாக சாந்தமானதாக உள்ளதோ அவர்களிடம் கோபம் என்ற பூதம் போர் புரிய முடியாது. எவ்வளோ அழகாக சொல்கின்றார். மிகவும் எளிமையாக இதை நாம் பின்பற்ற வேண்டும். ஸ்லோகன் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். யாருடைய சுபாவம் யாருடைய சுபாவம் என்றால் எண்ணம் இனிமையானதாக சாந்தமானதாக உள்ளதோ அவர்களிடம் கோபம் என்ற பூதம் போர் புரிய முடியாது என்று இனிமையாக அழகாக சொல்லுகின்றார். இறைவன் ஒவ்வொரு நாளும் எளிய முறையில், இந்த வாணியில் எளிய முறையில் மிகவும் அருமையாக சொல்லுகின்றார். இந்த மக்களுக்கு புரிகின்ற வகையில் வாழ்க்கையில் சிறப்பாக நிம்மதியாக வாழ வேண்டும். யாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது, நாமும் துக்கத்தை வாங்கக்கூடாது. யாருக்கும் அசாந்தியை கொடுக்கக்கூடாது, சாந்தியை வாங்கணும். நாமும் சாந்தியாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் சாந்தமாக இருக்க வேண்டும். அசாந்தி மனம் துன்புறுத்தவே கூடாது. அந்த அளவுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக அருமையாக இந்த வாணி ஒவ்வொரு நாளும் விளக்குகின்றார். ஆனால் அதை கேட்பதற்கு மக்களுக்கு நேரமில்லை. அதை வாய்ப்பை பல பேருக்கு தமிழ் முரளி என்று யூடியூப்பில் அனுப்பி கொடுக்கின்றார். பல ஆத்மாக்கள் என்போன்ற பல சகோதரர்கள் பேசுகிறார்கள். அதை கேட்டு மற்றவர்களுக்கு பகிருங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப்பில் வருகின்ற அத்தனை வார்த்தைகளும் நான் சொல்லவில்லை, இறைவனால் கொடுக்கப்பட்ட மகா வாக்கியங்கள். அற்புதம், மிரக்கிள். இது எங்கும் நடக்காத மிரக்கிள். இறைவன் என்ன சொல்லுகின்றாரோ அது நடக்கின்றது. நாம் கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. நீங்களும் இதை படித்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறேன். கடவுளினுடைய அருளால் இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. ஓம் சாந்தி.